ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தொழில் புரிகின்றவர்கள் எவ்வகையான வருமானத்தை பெற வேண்டும் என்பது பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு சொல்லப்படுகின்ற சில நடைமுறையினூடாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை தேடுவதற்காக தங்கியுள்ளதாகவும், இதே வேளையில் இவ்வகையானவர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் உடனடியாக வேலை பெற்றுக் கொள்வதில் மொழி பிரச்சனை ஒன்று இடையூறாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை மூலம் ஜெர்மன் நாட்டுக்கு ஒருவர் வரும்பொழுது ப்ளூ கார்டு என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர் வேலை செய்வதாக இருந்தால் வருடாந்தம் அவருடைய உழைப்பானது 48,300 யூரோவாக இருத்தல் வேண்டும் என்றும், இதே வேளையில் சாதாரண பயிற்றப்பட்ட தொழிலாளியா என்று கருதும் பொழுது கணனித்துறை மற்றும் பொறியியல் துறையில் வேலை செய்வதாக இருந்தால் அவரது வருடாந்த வருமானமானது 43,759 யூரோக்கள் 80 சென்டாக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நபரானவர் மாதாந்தம் 3,646 யூரோக்கள் 65 சென்ட்டுகளை பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு இந்த வேலை தேடும் நடவடிக்கைக்காக ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவர்களால் ஒளி பிரச்சனை காரணமாக உடனடியாக வேலை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இதே வேளையில் இவர்கள் மாதாந்தம் 80 மணித்தியாலத்தை எட்டப்படாத தொழிலில் இவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் சுகாதார காப்புறுதி தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் சுகாதார காப்புறுதி நிறுவனங்களுக்கு துண்டு விழுந்துள்ள காரணத்தினால் இந்த துண்டு விழலை நிரப்புவதற்காக ஜெர்மனுடைய சில சுகாதார காப்புறுதி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் இவ்வாறு நோயாளி ஒருவர் வைத்தியரிடம் செல்லும் பொழுது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 10 யூரோக்களை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டியதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆர்ஸ்கெபூர்னு சொல்லப்படுகின்ற இந்த 10 யூரோ வழங்குகின்ற நடவடிக்கையானது முன்பு அமுலில் இருந்ததாகவும் பின்னர் இது முற்றாக விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 10 யூரோக்கள் வழங்குதல் மூலம் ஏற்கனவே சுகாதார காப்புறுதி அமைப்புகளுக்கு 2 பில்லியன் யூரோக்கள் மேலதிக வருமானமாக கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் தற்போதும் இந்த பழைய நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் பல சுகாதார காப்புறுதி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026 உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. ஜனவரி 1ஆம் தேதி ஜெர்மனி ஓபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள். ஜெர்மனி நாட்டில் அகதி தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்ப முடியாத பட்சத்தில் 3வது நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் நாட்டுக்கு அதிவிண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட முடியாத நிலை இருந்தால்
அவர்களை 3வது நாடொன்றுக்கு திருப்பி அனுப்புவதற்கு தான் திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மனியின் சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் ஐரோப்பாவின் கொசோவோ என்ற நாடானது அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்ற சில அகதிகளை கொசோவோ நாட்டில் தங்க வைப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே வேளையில் டென்மார்க் நாட்டில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களை சிறையில் அடைத்த பின்னர் இவர்களை கொசோவோ நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் கொசோவோ என்ற நாடானது டென்மார்க்குடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் டென்மார்க்கானது 200 மில்லியன் யூரோக்களை கொசோவோவுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஐரோப்பிய மனித உரிமை சாசனத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சில நாடுகள் உத்தேசித்துள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இத்தாலி, ஜெர்மன், பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மனித உரிமை சாசனத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாகவும் அவர்கள் சில ஆலோசனைகளை முன் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மனித உரிமை சாசனத்தின் பிரகாரம் அகதிகள் விடயத்தில் சில கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ள காரணத்தினால் சில திருத்த திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை அமைப்பின் சில அமைப்புகள் ஜெர்மன் நாட்டின் ஒரு நகரமான இல்ம் என்று சொல்லப்படுகின்ற நகர நிர்வாகத்தின் சில நடவடிக்கைகளை கண்டித்துள்ளதாகவும் சில செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2024ஆம் ஆண்டு மால்டாவிலிருந்து சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதி ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பை மேற்கொண்டதாகவும் பின்னர் இவர் மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் மால்டாவுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இருந்த காரணத்தினால் இந்த இல்ம் என்ற மாவட்ட நிர்வாகமானது இந்த அகதிக்கு உணவோ அன்று இருப்பிட வசதிகளோ தங்கி கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தில் ஐக்கிய நாடு சபையுடைய இந்த அமைப்பானது தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையின் முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்பல அவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர் வாகனம் ஓட்டுதல் மூலம் விபத்தொன்றை மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாக கவனக்குறைவான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அசோக ரன்பல அவர்கள் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் தற்போதைய நிர்வாகமானது தென் அமெரிக்க நாடான எண்ணெய் வளம் நிறைந்த வெனிசுலாவின் மீது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது 2019ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது வெனிசுலா நாட்டின் மீது பல பொருளாதார தடைகளை மேற்கொண்டிருந்தார். அதாவது 2019ஆம் ஆண்டு நாளொன்றுக்கு 300 மில்லியன் பீப்பா எண்ணெய்களை விற்ற இந்த வெனிசுலா நாடானது தற்பொழுது நாளொன்றுக்கு 9,20,000 பீப்பாக்கள் எண்ணெய்களையே விட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவுடைய கடற்படையானது வெனிசுலாவுடைய கடற்பிரதேசத்தில் வைத்து சட்டவிரோதமான முறையில் எண்ணெய்களை ஏற்றி செல்வதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் வெனிசுலாவின் தற்போதைய அதிபர் மடூரோ அவர்களை ஆட்சியிலிருந்து கலைத்த பிற்பாடு தமக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதே முக்கிய நோக்கமாக இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது எண்ணெய் வளம் மிக்க நாடான வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்களை சூறையாடுவதற்காக அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு
0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.